ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தடவை உங்கள்கிட்ட ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன் போட்டு இந்த வாய்ஸ் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். கேட்குற கொஞ்சம் நல்லாவும் கிளியராகவும் இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட் 2019 பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புகள் இருக்குது, அதுக்கப்புறம் முன்னுரை, இடைக்கால பட்ஜெட்டினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாதுகாப்புத்துறை, மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை, அதே மாதிரி ரயில்வே துறை, வரிகளை பற்றி, மேலும் விவசாயிகள், ₹1 வரவு செலவு, பிற அம்சங்கள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 1 முன்னாடி ஜனவரி 31 குடியரசுத் தலைவர் வந்து சில விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்ல போகலாம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. முன்னுரை: நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் காலம் ஜனவரி 31 டு பிப்ரவரி 13. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய காலம் வந்து ஜனவரி மாதம் 31 டு பிப்ரவரி 13. இந்த பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால பட்ஜெட், முழு பட்ஜெட் கிடையாது. தற்போது இடைக்கால நிதியமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் பியூஷ் கோயல். இடைக்கால நிதியமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள் வந்து பிப்ரவரி 1, 2019. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி 1, 2019. இந்த இடைக்கால பட்ஜெட்டானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்யும் 6வது மற்றும் கடைசி பட்ஜெட் ஆகும். இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய 6வது பட்ஜெட் மற்றும் லாஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 15வது இடைக்கால பட்ஜெட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15வது இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட் மிக அதிகமாக, அதாவது 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் வரை வாசிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம் வரைக்கும் வாசிச்சிருக்காங்க. இதன் மூலம் இடைக்கால பட்ஜெட்டில் அதிக நேரம் வாசிக்கப்பட்ட பட்ஜெட் என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. இந்த 15வது பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட்லயே அதிக நேரம் வாசிக்கப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கு. மொத்தம் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம். இடைக்கால பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள்: ஃபர்ஸ்ட் பாதுகாப்புத்துறை. நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு ₹3.05 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையை விட 20,000 கோடி அதிகமாகும். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக 3.05 லட்சம் கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து 20,000 கோடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மத்திய பட்ஜெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக ₹3 லட்சம் கோடிக்கு அதிகமாக பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்லேயே வந்து, அதாவது மத்திய பட்ஜெட்டினுடைய இத்தனை நாள் வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடிக்கு அதிகமாக பாதுகாப்புத்துறைக்கு நிதி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 40 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 40 வருஷமா வந்து நிலுவையில் இருந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் வந்து இதன் மூலம் இந்த பட்ஜெட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கடுத்து மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை பற்றி பார்க்க போறோம். புதிதாக மீன்வளத்துறை அமைக்கப்பட உள்ளது. அதாவது மீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு துறை ஒன்று புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உலகிலேயே மீன் பிடித்தல் துறையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இப்போ நான் சொல்கிற இந்த மீன் சம்மந்தமான விஷயம், அதுக்கப்புறம் இந்த கால்நடை சம்மந்தமான விஷயம் வந்து பியூஷ் கோயல் அவரே சொன்னது. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து வேர்ல்டுலேயே மீன் பிடிக்கிற அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd இடத்துல இருக்கு. 3வது இந்த துறையில் வந்து இந்தியாவோட பங்களிப்பு 6.3% அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த துறையில் இந்தியாவோட பங்களிப்பு வந்து 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சமீப காலமாகவே நம்முடைய நாட்டில் மீன் வளர்ப்பு துறையின் வளர்ச்சி வந்து 7% இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் கிசான் கடன் அட்டை திட்டம் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பில் இருப்பவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. போன வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிசான் கடன் அட்டை திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பில் இருப்பவர்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பண்ணது. இந்த போன பட்ஜெட்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனைக்காக மறுபடியும் அதை வந்து எல்லாம் சிந்திச்சு பார்க்கணுன்றக்காக அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடை மீன் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு 2% வட்டி மானியம் வழங்கப்படும். கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வட்டி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மானியம் வந்து தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பசுமாடுகளின் இனவிருத்தி மேம்பாட்டிற்காக காமதேனு ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது. பார்த்தீங்களா, பசுமாட்டுகளுடைய இனவிருத்திக்காக அதனுடைய மேம்பாட்டிற்காக காமதேனு ஆயோக் அமைப்பு வந்து என்ன செஞ்சிருக்காங்க,
உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரயில்வே துறை பார்க்க போனோம். ரயில் பயணிகள் கட்டணமும் சரக்கு கட்டணமும் பட்ஜெட்டில் உயர்த்தப்படவில்லை. அதே நேரத்தில் ரயில்வே துறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 1.58 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா, 1.58 லட்சம் கோடி மறந்துடக்கூடாது. வரிகள், சம்பளதாரர்களுக்கு நிரந்தர வரிக்கழிவு 40,000 50,000 அதிகரிப்பு. வங்கி அஞ்சலக வைப்பு நிதியிலிருந்து கிடைக்கும் வட்டிக்கான வரி விலக்கு 10,000 40,000 அதிகரிப்பு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சம்பளதாரர்களுக்கு நிரந்தர வரிக்கழிவு 40,000 50,000 அதிகரிச்சிருக்கும். அதே மாதிரி வங்கி அஞ்சலக வைப்பு நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டிக்கான வரி விலக்கு 10,000 40,000 வரைக்கும் அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதால் 6.5 லட்சம் வருமானம் வரை முழு வரி விலக்கு பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்தால் ரூபாய் 6.5 லட்சம் வருமானம் வரை முழு வரி விலக்கு பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ரூபாய் 5 லட்சம் ஆண்டு வருமானம் உள்ள தனிநபர்களுக்கு வருமான வரியிலிருந்து முழு விலக்கு. அதாவது 5 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வருமான வரியிலிருந்து முழு விலக்கு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, வருமான வரி வருவாய் ரூபாய் 12 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. வருமான வரி வருவாய் ரூபாய் 12 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. மேலும் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 6.85 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. வருமான வரி வருவாய் ரூபாய் 12 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. மேலும் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 6.85 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. வரி விலக்கு கொண்ட பணிக்கொடை உச்சவரம்பு ரூபாய் 30 லட்சம் அதிகரிப்பு. வரி விலக்கு கொண்ட பணிக்கொடை உச்சவரம்பு ரூபாய் 30 லட்சம் அதிகரிப்பு. வீட்டு வாடகை வருவாய்க்கான வரி விலக்கு உச்சவரம்பு 1.8 லட்சத்திலிருந்து 2.4 லட்சமாக உயர்வு. வீட்டு வாடகை வருவாய்க்கான வரி விலக்கு உச்சவரம்பு 1.8 லட்சத்திலிருந்து 2.4 லட்சமாக உயர்வு. மொத்த வருமானம் 6.5 லட்சம் வரை உள்ளவர்கள் கூட 80C பிரிவில் ஆயுள் காப்பீடு, ஓய்வூதிய திட்டங்கள், மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றில் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்வதன் மூலம் வருமான வரியிலிருந்து விலக்கு பெற முடியும். அதே நேரத்தில் 5 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் மூத்த குடிமக்களுக்கு இந்த மாற்றங்களால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. மொத்த வருமானம் 6.5 லட்சம் வரை உள்ளவர்கள் கூட 80C பிரிவில் ஆயுள் காப்பீடு, ஓய்வூதிய திட்டங்கள், மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவற்றில் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்வதன் மூலம் வருமான வரியிலிருந்து விலக்கு பெற முடியும். அதே நேரத்தில் 5 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் மூத்த குடிமக்களுக்கு இந்த மாற்றங்களால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. ESI திட்டத்தில் சேர வருமான உச்சவரம்பு 21,000 உயர்வு. ESI திட்டத்தில் சேர வருமானத்தினுடைய உச்சவரம்பு 21,000 உயர்வு. விவசாயிகள் 5 ஏக்கர் அதாவது 2 ஹெக்டர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஓராண்டில் 3 தவணைகளாக 6,000 அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதன் மூலம் 12 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். இதற்கான நடப்பு நிதியாண்டில் 20,000 கோடியும் அடுத்த நிதியாண்டில் 75,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்பட உள்ளது. மேலும் வட்டியை முறையாக செலுத்தினால் கூடுதலாக 3% வட்டி தள்ளுபடி கிடைக்கும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்பட உள்ளது. மேலும் வட்டியை முறையாக செலுத்தினால் கூடுதலாக 3% வட்டி தள்ளுபடி கிடைக்கும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் வேளாண்மை துறைக்கு ஒட்டுமொத்தமாக 1,49,981 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேளாண்மை துறைக்காக 1,49,981 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது டாபிக், 1 ரூபாய் வரவு செலவு.
அரசின் ₹1 வருவாயில் 70 பைசா நேரடி மற்றும் மறைமுக வரிகள் மூலம் கிடைக்க உள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அதாவது அரசினுடைய ₹1 வருவாயில 70 பைசா வந்துட்டு நேரடி மற்றும் மறைமுக வரிகள் மூலம் கிடைக்க உள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது GST மூலம் மட்டும் 21 பைசா கிடைக்கும். இதுவே அரசுக்கு அதிக அளவில் வருவாய் ஈட்டி தரும் வரியாகும். வரும் நிதியாண்டில் அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது GST மூலம் மட்டும் 21 பைசா கிடைக்கும். இதுவே அரசுக்கு அதிக அளவில் வருவாய் ஈட்டி தரும் ஒரு வரியாகும். கடன் வாங்குவது மூலம் 19 பைசாவும் ஆயத்தீர்வை மூலம் 7 பைசாவும் பொது நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்வது மூலம் 8 பைசாவும் கடன் அல்லாத மூலதனங்களை பெறுவதன் மூலம் 3 பைசாவும் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. கடன் வாங்குவதன் மூலம் 19 பைசாவும் ஆயத்தீர்வை மூலம் 7 பைசாவும் பொது நிறுவனங்களில் பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் 8 பைசாவும் கடன் அல்லாத மூலதனங்களை பெறுவதன் மூலம் 3 பைசாவும் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. நிறுவன வரிகள் மூலம் 21 பைசாவும் வருமான வரி மூலம் 17 பைசாவும் சுரங்க வரி மூலம் 4 பைசாவும் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டில் மத்திய அரசு செலவிடும் ₹1 23 பைசா மாநில அரசுகளுக்கு வரிகளை திருப்பி அளிப்பதற்காக பயன்படுத்தப்படும். கடன்களுக்கான வட்டி செலுத்துவதற்கு 18 பைசா செலவிடப்படும். பாதுகாப்பு துறைக்கு 8 பைசா ஒதுக்கீடு. இது கடந்த நிதியாண்டில் 9 பைசாவாக இருந்தது. மத்திய அரசின் திட்டங்களுக்காக 12 பைசாவும் மத்திய அரசின் உதவி பெறும் திட்டங்களுக்காக 9 பைசாவும் செலவிடப்படும். நிதிக்குழு மற்றும் பிற செலவுகளுக்காக 8 பைசா ஒதுக்கீடு செய்யப்படும். மானியங்களுக்காக 9 பைசா, ஓய்வூதியங்கள் அளிப்பதற்காக 5 பைசா செலவிடப்படும். பிற அம்சங்கள்: படப்பிடிப்புகளுக்கான அனுமதியை பெறுவதில் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும். திரைப்பட திருட்டை தடுக்க இந்திய திரைப்பட ஒளிப்பதிவு சட்டத்தில் புதிய பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும். வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சிக்கான நிதி 58,166 கோடியாக அதிகரிப்பு. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ₹58,166 கோடியாக அதிகரிப்பு. மத்திய உள்துறை ₹1.3 லட்சம் கோடி ஒதுக்கீடு. மத்திய உள்துறைக்காக ₹1.3 லட்சம் கோடி ஒதுக்கீடு. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் டிஜிட்டல் கிராமங்களை உருவாக்க திட்டம். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் டிஜிட்டல் கிராமங்களை உருவாக்க திட்டம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60 வயதுக்கு பின் 3000 மாதம் ஓய்வூதியம் பெற திட்டம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60 வயதுக்கு பின் 3000 மாத ஓய்வூதியம் பெற திட்டம். மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 60,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 60,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய கோகுல் இயக்கத்திற்கு 750 கோடி நிதி ஒதுக்கீடு. ராஷ்டிரிய கோகுல் இயக்கத்திற்கு 750 கோடி நிதி ஒதுக்கீடு. கல்வித்துறைக்கு 93,847.68 கோடி. 2018-19 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை 3.4% ஆகும். 2018-19 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை 3.4% ஆகும். மொத்த செலவு ₹27.84 டிரில்லியன். மொத்த செலவு ₹27.84 டிரில்லியன். மத்திய அரசின் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 3,27,679 கோடி. மத்திய அரசின் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 3,27,679 கோடி. நிதி மூலதன செலவினம் 3,36,292 கோடியாகும். நிதி மூலதன செலவினம் 3,36,292 கோடியாகும். ஜனவரி 31 தொடங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியதாவது, நம்மளுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் வந்துட்டு சில விஷயத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொன்னார். இதுக்கு எப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் எல்லாமே அந்த 5 வருஷத்துல மத்திய அரசு என்ன பண்ணாங்க
அவங்களுடைய சாதனைகளை வந்து விளக்குற விதமாக தான் இருந்துச்சு. அதனால வந்து நீங்க வந்து இந்த பாயிண்ட்டையும் வந்து பட்ஜெட்டையும் வந்து சேர்க்கக்கூடாது, சரிங்களா? இது வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த அவர் வந்து ஒரு சில விஷயத்த வந்து அப்படி சொன்னார், இந்த மாதிரி இருந்துச்சு, திட்டங்கள் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அந்த மைண்ட் செட்ல இதை அப்படியே கேளுங்க, சரிங்களா? தூய்மை இந்தியா திட்டத்தில் நாடு முழுவதும் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் 9 கோடி. என்ன சொல்றேன் அப்படின்னா, தூய்மை இந்தியா திட்டத்தில் வந்து நாடு முழுவதும் கட்டப்பட்ட கழிவறைகள் மொத்தம் 9 கோடி. உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் 6 கோடி குடும்பங்களுக்கு சமையல் கேஸ் இணைப்பு. 50 கோடி ஏழைகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். அதுக்கப்புறம் புதிதாக கட்டப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தமிழகம் மதுரை, காஷ்மீர் புல்வாமா, குஜராத் ராஜ்கோட், அஸ்ஸாம் காம்ரப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா விவசாயிகளின் வருமானம் 2022 இரட்டிப்பாக்கப்படும். இதை வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த 4 ஆண்டுகளில் கூடுதல் மருத்துவ கல்வியிடங்கள் 36,000 உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகள்ல கூடுதலாக மருத்துவ கல்வியிடங்கள் 31,000 என்ன செஞ்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 1,30,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. சிறுமிகளை பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுய வேலைவாய்ப்பை பெருக்க நாடு முழுவதும் 1 கோடி இளைஞர்களுக்கு திறன்சார் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 7 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க 25% கல்வி ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய சிந்தனை ஊக்குவிக்க நாடு முழுவதும் 5,000 அடல் சிந்தனை ஆய்வகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் நலிந்த பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1,500 சந்தைகள் மின்னணு முறையில் இணைக்கப்பட்டுள்ளன. 17 கோடி மண்வள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 1,16,000 கிராம பஞ்சாயத்துகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜன்தன் யோஜனா திட்டத்தில் 34,000 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சராசரியாக ஆண்டுக்கு 7.3% உள்ளது. இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தில் தமிழகம், உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கும் திட்டத்தில் வந்து தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாரு. மொபைல் போன் தயாரிப்பில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. பினாமி சட்டத்தின் மூலம் 50,000 கோடி பினாமி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கோடி சொல்லி சொல்றாரு, ஆனால் 69,000 கோடி கிட்ட போயிடுச்சு, சரிங்களா? அப்டேட்ல வந்து இப்போ வரைக்கும் நம்ம கரண்ட் அப்டேட் பார்த்தோம்னா 69,000 கோடி கிட்ட போயிடுச்சு. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 3.8 லட்சம் போலி நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டன. 99 நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. 22 பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜானி நம்பரில் இணைவும். 9080768956. நல்வழி குட்வே பயிற்சி மையம், அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமம். இந்த இலவச பயிற்சி மையத்தில் இணைய விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 100 21 004. இந்த பயிற்சி மையத்தில் 100 பேர் தான் எடுக்க போகிறாங்க. 100 பேர் மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த 100 பேத்துக்கு மட்டும் கிளாஸ் எடுத்து 100 பேர்த்தில் யார் ஒருத்தங்க பாஸ் பண்ணாட்டியும் 10,000 பரிசு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு 10,000 பரிசுன்னு. 10,000 பரிசு தரோம்னு சொல்கிறவங்க எந்த அளவுக்கு கோச்சிங் கொடுப்பான்னு பார்த்துங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒழுங்காக படிக்கலன்னா மூஞ்சில் பேப்பர் எடுத்து வீசிடுவாங்க. அதனால் கால் பண்ணி கேட்குறவங்கெல்லாம் படித்து ஒழுங்காக நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணி கேளுங்க. சும்மா போகலாம், கொஞ்ச நாள் ஏதாவது மெட்டீரியல் கொடுப்பாங்க படிக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், எல்லாமே ஸ்ட்ரிக்ட் தான், சரிங்களா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் போன உடனே அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக படிங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் ஒரு ½ hour தான் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ½ hour 1 hour தான் ஒரு நாளைக்கு நீ ஃப்ரீயாகவே இருக்க முடியும். அப்புறம்லாம் படிக்கிறத தூங்குறதுக்குலாம் அங்கெல்லாம் வேலையே கிடையாது. ஷெட்யூல்டு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து தங்குறதுக்கு வந்து ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஹாஸ்டல் வசதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மெஸ்ஸுக்கு மட்டும்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்காக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்பர் 70 100 2104. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.